ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நீங்காத நினைவுகள் அத்தியாயம் 4. இரவு 10 மணிக்கு மேல் புவனேஸ்வரன் வந்து யுகேனை சாப்பிட வருமாறு அழைத்தார். இல்லைக்கா, எனக்கு பசிக்கல, நீங்கள் போய் சாப்பிட்டுட்டு தூங்குங்க. யுகேன், நீ சாப்பிட்டாதான் அபியும் சாப்பிடுவா, பாவண்டா அழுதுகிட்டே இருக்கா. சரி போ, நான் அவளை கூட்டிகிட்டு வரேன் என்று சொல்லியவன் அபிநயாவின் அறையை நோக்கி சென்றான். அவள் அப்பொழுதும் அழுதுதான் கொண்டிருந்தாள். அபி, எந்திரி என்று யுகேன் கூப்பிடவும் கண்களை துடைத்து கொண்டு எழுந்தவள், என்ன மாமா என்றாள். எதுக்கு மாலர? என்ன நடந்தாலும் சரி, நம்ம கல்யாணம் நடக்க போகிறது மட்டும் உறுதிதான். ஆனால் கொஞ்ச நாள் தள்ளி போயிருக்கு, அவ்வளவுதானே. கூடிய சீக்கிரமே அந்த மித்ராவன் நடிக்க வந்தவனை ப்ரூவ் பண்ணி வெளியே அனுப்பிடுறேன். நிஜமாவே அவன் நடிக்க தான் வந்திருக்காளா மாமா? ஆமாம், அதில் என்ன உனக்கு சந்தேகம்? இல்லை மாமா, அவன் நடிக்க வந்தவளாக இருந்திருந்தா கண்டிப்பாக உன் முன்னாடி அவ்வளவு தைரியமாக அவளால் நிற்க முடியாது. அவளை பார்த்தா எனக்கு தப்பான பொண்ணாக தெரியல. ஒருவேளை நீ நிஜமாவே அவளை கல்யாணம் பண்ணியிருப்பியோன்னு எனக்கு தோணுது. அபி, முட்டாள்தனமாக பேசாத. சப்போஸ் நீ சொல்கிற மாதிரியே இருந்தாலும் எனக்கு வைஃபாக இருக்க அவளுக்கு எந்த தகுதியுமே கிடையாது. அப்படி எதுனா இருந்தாலும் அவளை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். முதல்ல கண்ணை தொடச்சிக்கிட்டு வா, சாப்பிடலாம் என்று அவனை கைப்பிடித்து அழைத்து சென்றவன் டைனிங் டேபிளில் அவளை அமர வைத்து அவளுக்கு பரிமாறிவிட்டு தானும் அவளுடனேயே அமர்ந்தான். புவனேஸ்வரியும் சாப்பிட வந்து விட, ஏங்கா அவள் ஏதாவது சாப்பிட வந்தாளா? இல்லைடா, மூடின கதவு அப்படியே தான் இருக்குது. அப்படியே இருந்து செத்து தொலைஞ்சாலும் பரவாயில்ல தான். அவர் இப்படி சுயநலமாக பேசவும் அவனுக்கு எதுவோ போல ஆகிவிட்டது. அவள் கெட்டவளாகவே இருந்த பொழுதும் ஒரு பெண்ணை பட்டினி போடுவது பாவம் அல்லவா? அவனும் சாப்பிட தோன்றாமல் தட்டை சிறிது நேரம் அலைந்துவிட்டு எழுந்து சென்று விட்டான். அறைக்கு சென்றவனுக்கு வெகு நேரம் புரண்டும் தூக்கம் வரவில்லை. கண்ணை மூடினால் மித்ராவின் மருண்ட விழிகளே கண்ணுக்குள் தோன்ற மிகவும் தவிப்பாய் உணர்ந்தான். இதற்கு முன்னரும் அவளின் படப்படத்த விழிகளை பார்த்தது போல் தோன்ற சட்டென்று எழுந்தே அமர்ந்து விட்டான். கண்டிப்பாய் காந்தத்தை கொண்டிருக்கும் அவள் கண்களை இதற்கு முன்னும் கண்டிருக்கிறான். ஆனால் எப்படி, எப்போது என்பது மட்டும் ஞாபகம் வராமல் இருக்கவே மண்டையை பிரிந்து யோசித்தவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. வெகுநேரம் யோசித்தவன் எப்பொழுது தூங்கினோம் என்றே தெரியாமல் தூங்கி போனான். அடுத்த நாள் காலையில் மிகவும் தாமதமாக எழுந்தவன் வேகமாக தயாராகி அறைக்கதவை திறக்க எதிரே மித்ரா தயக்கத்தோடு நின்றிருந்தாள். காலையிலேயே அவளை பார்க்கவும் கடுப்பானவன், என்ன என்று அனல் கொக்கும் குரலில் கேட்டான். இல்லை, என் திங்ஸ் எல்லாம் என் ஃப்ரெண்டோட வீட்டில் இருக்குது, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஈவினிங் தான் வருவேன். இதையெல்லாம் ஏன் என்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்க? ஏன்னா நான் எதுவும் சொல்லாமல் போயிட்டேன்னா, நான் பயந்து ஓடி போயிட்டேன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்க ரெடி ஆகிட்டிங்கன்னா அதுக்கு தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு போகிறேன் என்று அவனுக்கு சூடாக பதிலளித்து விட்டு சென்றாள். அவனுக்கு தான் கோபத்தில் சிவந்த அவன் கண்களை கட்டுப்படுத்தும் வழி தெரியாமல் கைமுஷ்டியை இறுக மூடினான். ஒரு குத்து விட்டால் தாங்க மாட்டாள். என்னிடம் இப்படி பேச எங்கிருந்து இவளுக்கு இத்தனை தைரியம் வந்திருக்கும்? உன் தைரியத்தை உடைத்து உன்னை என் காலடியில் விழ வைக்கிறேன் என்று சபதமிட்டபடி ஆஃபீஸருக்கு சென்றான். ஆஃபீஸருக்கு சென்றவன் அவளை கண்காணிக்க ஒரு ஆளை ஏற்பாடு செய்தான். மித்ராவோ அவள் தோழி ராகினியின் வீட்டிற்கு தான் சென்றாள். ரோஹிணியும் மித்ராவும் கல்லூரி தோழிகள். வெளியூரில் சென்று படித்ததால் மித்ராவுக்கு அவளின் நட்பு கிடைத்திருந்தது. அவர்களின் வீட்டில் ரோஹிணியும் அவள் அம்மாவும் மட்டுமே. அவளின் அப்பா சமீபத்தில் தான் காலமாகி இருக்க மித்ரா அங்குதான் தங்கியிருக்கிறாள். ரோஹிணியின் மூலமாகவே அவளது ஆஃபீஸிலேயே ஒரு வேலைக்கும் ஏற்பாடு செய்திருந்தவள் ஒரு வாரமாய் வேலைக்கும் சென்று கொண்டுதான் இருக்கிறாள். மித்தா இந்த ஊருக்கு வந்தே ஒரு வாரம்தான் ஆகிறது. தெரிந்தவர் ஒருவர் மூலம் கிடைத்த தகவலின் மூலம் அவனை பார்ப்பதற்காகவே இங்கே கிளம்பி வந்தவளுக்கு அதிர்ச்சி மட்டுமே காத்திருந்தது. அவன் இவ்வளவு பெரிய பணக்காரனாக இருப்பான் என்று அவள் கனவிலும் நினைத்திருக்கவில்லை. அதுவும் அவனை பற்றி விசாரிக்கும் பொழுது அவனுக்கு இன்னும் ஒரு வாரத்தில் திருமணம் என்ற செய்தி அவள் மீது இடியாக இறங்கியது. அவனை அவமானப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காகவே தான் அவன் நிச்சயதார்த்த மேடையில் அரசைய போலீஸை அழைத்து வந்தாள். ஆனாலும் தனக்கு எல்லாம் மறந்துவிட்டதாக சொல்லி அவன் அதிலிருந்து தப்பிவிட்டான். எப்படியும் இந்த திருமணம் நடைபெறாமல் போனதே அவளுக்கு மகிழ்ச்சிதான். எத்தனை நாட்களுக்கு தன்னால் இப்படி இவனின் திருமணத்தை தடை செய்ய முடியும் என்பதுதான் அவளுக்கு தெரியவில்லை. ரோஹிணி வீட்டிற்கு சென்றவள் அவர்களிடம் நடந்த விஷயங்களை சொல்ல ரோஹிணி மிகவும் கோபப்பட்டாள். மித்ரா, உனக்கு அறிவே இல்லையா? அந்த வீட்டில் தங்க போறேன்னு சொல்றியே, அவங்க உன்னை ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவ? எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குது. நீ பழி வாங்கின வரைக்கும் போதும், முதல்ல ஊரை பார்த்து கிளம்பு. இல்லை ரோகிணி, எனக்காக நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நான் கண்டிப்பாக திரும்பி போக மாட்டேன். வேணாம் மித்ரா, இதனால் உன் உயிருக்கு கூட ஆபத்து வரலாம். எனக்கு என் உயிரை விட அவரை பழி வாங்கிறது தான் முக்கியம். சரி, உனக்கு வேணாம், உன் உயிர் முக்கியம் இல்லாமல் போகலாம். ஆனால் உன் மானத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் என்னடி பண்ணுவ? சில நிமிடங்கள் வெகுவாய் யோசித்தவள், எது வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன், ஆனால் கண்டிப்பாக திரும்பி மட்டும் போக மாட்டேன். என்னமோ பண்ணித்தொலை. ஆனால் யுகேன் நினச்சா எனக்கு பயமாக இருக்குது. நீ எப்படி தைரியமாக அவர் முன்னாடி போய் அவரையே பேசுகிற? விரக்தியாய் சிரித்தவள், நான் எதுக்கு ரோகிணி அவரை பார்த்து பயப்படணும்? தப்பு பண்ணின்றவரே குற்ற உணர்ச்சி இல்லாமல் இருக்கிறப்ப எனக்கும் பயம் வரல. ஆனால் ரோஹிணி, சாப்பிட மட்டும் உங்கள் வீட்டுக்கு வரட்டுமா? எனக்கு அங்கெல்லாம் சாப்பிட முடியாது. அவளை முறைத்த ரோஹிணியும், இதுக்கெல்லாம் நீ என்னை கேட்கணுமா மித்ரா?
ரொம்ப தேங்க்ஸ் டி என்று அவளை அணைத்து கொண்டாள். அங்கிருந்தே வேலைக்கு சென்றவள் மீண்டும் மாலையும் அங்கு வந்து வேண்டிய உடைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு அங்கேயே டிஃபனும் சாப்பிட்டு விட்டு அவளது ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். அவள் வந்து சேர இரவு 8 மணி ஆகியிருந்தது. அவளது அறைக்குள் சென்றவள் கொண்டு வந்தவற்றை அங்கேயே வைத்துவிட்டு வாடகை பணத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு அவனை தேடி சென்றாள். அவன் அறையில் இருக்க அங்கே சென்று பணத்தை கொடுத்தாள். அதை வாங்கி கொண்டவனோ அவளை முறைத்தபடியே பார்த்திருக்க அவள் திரும்பி செல்லாமல் அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்து கொண்டாள். ஏய், என்ன பண்ணுற? எந்திரிச்சு வெளியே போ. உங்கள் கூட கொஞ்சம் பேசணும். எதுவும் பேச வேணாம், நீ ஃபஸ்ட்டு வெளியே கிளம்பிப்போ. பேசியே நான் மயக்கலான்னு நினச்சியா? ஓ, அப்போ பொண்ணுங்க பேசினாவே நீங்கள் மயங்கிடுவீங்களா? அவ்வளோ வீக்கா நீங்கள்? கோபம் தலைக்கேற கண்கள் சிவக்க இப்போ நீ வெளியே போறியா இல்லையா என்று அவன் கத்தவும், எதுக்குங்க இவ்வளோ கோவப்படுறீங்க? இவ்வளோ கோவம் உங்கள் ஹெல்த்தை தான் ஸ்பாயில் பண்ணும். இப்போ என்ன, நான் போகணும் அவ்வளோதானே, போயிடுறேன் என்றவாறு வெளியேறி சென்றாள். நேற்று அவள் வெளிகளில் தொலைய இருந்த அவன் மனதை மீட்க மிகவும் சிரமப்பட்டு போனான். ஏன் இப்படி அவளிடம் மயங்கினோம் என்று தெரியாமல் இன்னும் அவன் விழித்து கொண்டிருக்க மீண்டும் அருகில் வர பார்க்கிறாள். மயக்கும் மோகினி, மாய பிசாசு என்று அவளை மனதில் திட்டியவன் சாப்பிடுவதற்காக அப்பொழுதுதான் டைனிங் டேபிளிற்கு சென்றான். அனைவரும் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்க, அக்கா அவள் சாப்பிட வரவே இல்லையா? இல்லடா, தண்ணி கூட கொடுக்க வந்த மாதிரி தெரியல. அப்படியா என யோசித்தவன் சாப்பிட்டு முடித்ததும் அவளது அரைக்கதவை தட்டினான். அவள் கதவை திறக்கவும், சாப்பிடலையா என்று கேட்டான். நான் வெளியே சாப்பிட்டு வந்துட்டேன். ஏன் இங்கே சாப்பிட மாட்டியா? எதுக்குங்க, நான் சாப்பிட்டா அதுக்கும் பில் போட்டு என்கிட்ட பணம் பிடுங்கவா? எனக்கு ஒன்றும் அவ்வளோ வசதியெல்லாம் கிடையாதுங்க. ரொம்ப தான் ஷார்ப்பாக இருக்க. சரி, ஏதோ பேசணும்னு சொன்னியே, என்ன பேசணும்? ஒன்றும் இல்லை. எதுவும் இல்லையா? அப்போ எதுக்கு பேசணும்னு சொன்னேன்? சும்மா உங்கள் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு நினச்சேன். உங்கள்கிட்ட பேச எனக்கு என்ன சார் இருக்க போகுது? சரி, அப்போ நான் கிளம்பவா? போங்க என்று சொல்லி அவள் கதவை மூட பார்க்க, ஒரு நிமிஷம் இரு என்றவன் அவளை கதவை மூட விடாமல் தடுத்தான். நீ கழுத்தில் போட்டிருக்கே அந்த செயினில் இருக்கிறது டைமண்ட் டாலர் தானே? அந்த டாலரை தூக்கி பார்த்தவள் எதுவும் பேசாமல் இருக்கும். உன்னை தான் கேட்குறேன், உனக்கு ஏது இது? அது நீங்கள் தான் இந்த செயினை எனக்கு ப்ரெசன்ட் பண்ணீங்க. ஏய் நிறுத்து, நான் இதுக்கு உனக்கு இவ்வளோ காஸ்ட்லியான கிஃப்ட்டை ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். நீ தான் என்னை மைக்கி என்கிட்ட இருந்து இதை வாங்கியிருப்ப. இது மட்டும் தானா, இல்லை இன்னும் நிறைய கிஃப்ட் என்கிட்ட இருந்து பிடுங்கியிருக்கியா? என்னங்க விட்டால் ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கீங்க. இது நாள் வரைக்குமே நான் போட்டிருந்தது டைமண்ட்னே எனக்கு தெரியாது. சரி, அதுதான் இப்போ தெரிஞ்சிருச்சுல, கழட்டி கொடு. அதெல்லாம் முடியாது. ஏன் முடியாது? உங்களுக்கு தான் நடந்த எதுவுமே ஞாபகத்தில் இல்லையே. ஞாபகம் வந்த வாட்டி வாங்கிக்கோங்க. இப்போ நீயா கொடுக்கையா இல்லை நானே கழட்டிக்கவா? என்னை தொடுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. எனக்கு கராத்தே தெரியும். ஓ அப்படியா மேடம், எனக்கும் கூட கராத்தே தெரியும். பார்க்கலாமா யார் ஜெயிக்கிறாங்கன்னு என்று சொல்லியவன் அவளை உள்ளே தள்ளி கதவை மூட அவள் சற்று பயந்து தான் போனாள். எதுக்கு கதவை சாத்துறீங்க? செயின் தானே வேணும், நானே தரேன், ப்ளீஸ் கதவை திறங்க. அவள் கண்களில் தெரிந்த பயம் அவனுக்கு உற்சாகத்தை கொடுக்கவே அவளை சீண்டி பார்க்க எண்ணினான். ஏன் அவன் புருஷன் தானே, எதுக்கு நான் கிட்ட வந்தா இப்படி பயப்படுற? எனக்கு அந்த உரிமை இல்லையா என்ன? கடமையை மறந்துட்டு வந்தவருக்கெல்லாம் உரிமையை பற்றி பேச எந்த தகுதியும் இல்லை. சரி, எனக்கு தான் எல்லாம் மறந்துடுச்சு. நீ ஆச்சு ஞாபகப்படுத்தினால. எப்படி? என்னை பண்ணி கிஸ் பண்ணு, அப்போ ஞாபகம் எனக்கு வருதான்னு பார்க்கலாம் என்று அவனை எரிப்பது போல் பார்த்தாள். இப்போ வெளியே போகிறீங்களா இல்லையா? சரி போகிறேன் என்று அவன் செல்ல பார்க்க அவன் பின்னோடி கதவை தாளிவிடுவதற்காக வந்தாள். அவன் திடுமென திரும்பவும் அவன் மீதே மோதி பயந்து போய் பின்னால் விழ பார்த்தாள். அவளை இடையோடு இறுக்கி பிடித்தவன் தன்னோடு சேர்த்து அணைத்து கொண்டான். சீ விடுங்க என்று அவள் அவனிடமிருந்து விடுபட பார்க்க அவன் பிடியை தளர்த்தவே இல்லை. அதில் பயந்து போனவள் ப்ளீஸ் என்று கெஞ்ச தொடங்கினாள். என்கிட்ட இப்படியெல்லாம் நடந்துக்காதீங்க. அப்புறம் நீங்கள் வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணை கட்டிப்பிடிக்கும் பொழுது உங்களுக்கு ஏன் ஞாபகம் தான் வரும் என்று அவள் சொல்லவும் அவளை வேகமாக தள்ளி நிறுத்தியவன் அந்த அறையை விட்டு வெளியேறி இருந்தான். அவனது அறைக்கு வந்தவனுக்கு அவள் மேனையிலிருந்து வந்த புதுவித வாசனை இன்னும் அவனுக்கு வீச ஏதோ ஒரு மயக்கத்தில் ஆழ்ந்தான். மது போதையை அனுபவித்திருக்கிறான். ஆனால் ஒரு பெண்ணினால் கூட இத்தனை போதையை கொடுக்க முடியுமா? கட்டிப்பிடித்ததற்கே இவ்வளவு மயக்கம் என்றால் அவளிடமிருந்து அனைத்துமே கிடைத்தால் அது எத்தகைய போதையை கொடுக்கும் என்ற யோசனையுடனேயே தூங்கி போனான். காலையில் இழந்தவனுக்கும் தன் மனம் போகும் போக்கே புரியாமல் போக மிகவும் குழம்பி போனான். இதுவரை எத்தனை பெண்களை பார்த்திருப்பான். எந்த ஒரு பெண்ணிடமும் தோன்றாத ஈர்ப்பு இவளிடம் மட்டும் தோன்றியதில் அவனுக்கு முதலில் பயம் கூட தோன்றியது. ஒருவேளை அந்த மித்ரா சொல்வது போல் அனைத்தும் உண்மையாகவே இருக்குமோ? அப்படியே அது உண்மையாக இருந்தாலும் அவள் அவனுக்கு தகுதியானவள் அல்ல என்று உறுதியாக நம்பினான். அவளை எப்படியேனும் இந்த வீட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும். முதலில் அவள் அருகே இனிமேல் செல்லவே கூடாது என்று முடிவு செய்தவனாய் குளியலறைக்குள் புகுந்து கொண்டான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.